மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 8. ஒரு உடன்படிக்கை மதீனா வாசிகளுக்கும் மக்கா வாசிகளுக்கும் இடையில் ஹிஜ்ரி 6 ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதனை மக்கா வாசிகள் மீறிவிடுகிறார்கள். அதனை தொடர்ந்து இந்த மக்கா வெற்றி இடம்பெறுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து படைபட்டாளங்களோடு எந்தவித ஆரவாரமும் இன்றி மக்காவை கைப்பற்றி விடுகிறார்கள். மக்காவிற்குள் நபிகளார் நுழைந்ததும் மக்கமா நகரத்தினுடைய அரேபிய தீபகற்பத்தின் பெரும்பாலான பகுதிகள் நபிகளாருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. ஆட்சி பலமும் அதிகார பலமும் நபிகளாருடைய கையில் கொடுக்கப்பட்டு விட்டது. நபிகளார் மக்களை அழைத்து அந்த மக்கத்து குறைஷிகளை, காபிர்களை, முஸ்லிம்களை எல்லாம் ஒரு இடத்தில் அழைத்து நபிகளார் கேட்கிறார்கள், மாதா ததுன்னூன பிஅன்னி ஃபாயிலும் பிக்கும், மாதா ததுன்னூன் பிஅன்னி ஃபாயிலும் பிக்கும், நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் என்ன செய்ய போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களை விழித்து கேட்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நபிகளாரை ஏசியவர்கள், நபிகளாரை தூசித்தவர்கள், நபிகளார் ஒரு கவிஞன், அவர் பொய் கட்டுக்கதைகளை சொல்லக்கூடியவர், அவர் ஒரு பைத்தியம் என்றெல்லாம் இழி வார்த்தைகளை பேசியவர்கள், இப்படியானவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். நபிகளாரை 3 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைத்து எந்தவித தொடர்பும் இல்லாமல் அவர்களை கஷ்டப்படுத்தியவர்கள். நபிகளாருடைய ஆண் குழந்தைகள் மரணித்த வேளையில் இவர் ஆண்மையற்றவர், இவர் சந்ததியற்றவர், இவருக்கு வாரிசே கிடையாது என்றெல்லாம் இழிவார்த்தைகளே பேசி நபிகளாரை சஞ்சலத்துக்கு உட்படுத்தி, மன கஷ்டத்துக்கு உட்படுத்திய மக்கள், இப்படி எல்லோரும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி பயந்து இருந்த அந்த வேளையில் அந்த மக்கள் சொல்கிறார்கள், அந்த கேள்விக்கு பதில், நீங்கள் என்னை நான் என்ன செய்வதாக நினைக்கிறீர்கள் என்று கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள், அன்த அஹுன் கரீம், நீங்கள் ஒரு நல்ல மனிதர், வபுனாகின் கரீமின், நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய மகன், நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க என்று சொன்ன பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் இந்த உலகத்துக்கே படிப்பினையாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, நபிகளார் சொன்ன வார்த்தை, இத்ஹபு அன்துமுத் துலகா, நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், உங்களை மன்னித்து விடுகிறேன். இது எப்ப சொல்லப்படுதுங்கிறதா இங்க விஷயமே. முழு ஆட்சி பலமும் அதிகார பலமும் தண்டிப்பதற்கான முழு இயலுமையும் பெற்ற நிலையில் நபிகளார் அவரை மன்னிக்கிறார்கள், இந்த மக்களை மன்னித்து விடுகிறார்கள். இந்த பண்பை நாம் எம்முடைய வாழ்க்கையில் சுமந்து கொள்ள வேண்டும். நாம் முதலாளியாக இருந்தால், எனது தொழிலாளி தவறுவிட்டால் அந்த தவறை மன்னித்து அவனை தட்டி கொடுத்து அவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும், அவனோடு சரியாக உறவாட வேண்டும். நான் ஒரு ஆசிரியனாக இருந்தால் எனது மாணவன் விடுகிற தவறை நான் மன்னித்து அவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும். நான் ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் எனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் விடக்கூடிய தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனித பலவீனத்தை புரிந்து கொண்டு அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும். நான் ஒரு கணவனாக இருந்தால் எனது மனைவியின் பலவீனங்களை அறிந்து புரிந்து அவருடைய குற்றங்குறைகளை மன்னித்து நான் மறக்க வேண்டும். இப்படி நாங்கள் இந்த பண்பை வாழ்வில் சுமந்து கொண்டால் முழு சமூகத்திலும் இருக்கும் பிரச்சனைகளில் பெரும்பாலானவை தீர்ந்துவிடும். இப்படி மன்னித்தல் என்ற பண்பை சுமக்கக்கூடிய அந்த மிக பெரும் விழுமியத்தை சுமந்த மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு.